தமது ஊழியக்காரர்களுடைய நலனை விரும்புகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு தாங்கும் கயிறு, மிஷனரி சப்போர்ட். அப்போஸ்தலர் 4ஆம் அத்தியாயம் 23 முதல் 31ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கிய தேவனாயிருக்கிறீர். புறவினத்தார் கொந்தளித்து மக்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூவுலகின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே, அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தியூ பிலாத்தும் புறவினத்தாரோடும் இஸ்ரவேல் மக்களோடும் நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் செல்லும்படி அவர்களுக்கு அருள் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இன்றைய மனப்பாட வசனம் ஆதி திருச்சபையினர் துன்புறுத்தப்பட்ட போது செய்த ஜெபத்திலிருந்து எடுத்திருக்கிறேன். உமது ஊழியர் உமது வார்த்தைகளை முழு துணிவுடன் எடுத்து கூற அவர்களுக்கு அருள் தாரும். லார்ட், enable your servants to speak your word with great boldness. இன்றைக்கு மிஷனரிகளை தாங்குவதை குறித்து, அதாவது நற்செய்தியை அறிவிக்க இயேசுவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு புறப்பட்டு சென்றுள்ள மிஷனரிகளை நாம் எவ்விதமாக தாங்க வேண்டும், அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை சற்று உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். மிஷனரிகளை தேவதூதர்கள் அல்லது அபார மனிதர், ஸ்பைடர்மேன் என்று நம்மில் பலர் நினைத்துக் கொள்கிறோம். இது தவறு. மிஷனரி பவுல் ஒரு பெரிய சாம்பியன், வீரதீர புலிதான். ஆனால் அவன் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறான், எனக்கு உள்ளே பயங்களும் வெளியே போராட்டங்களும் இருந்தன என்று சொல்லுகிறான். அப்படியே எலியா தீர்க்கதரிசி வீரதீர செயல்களை புரிந்தவன், யாரையும் வந்துவார் என்று சொல்லுகிறவன், சவாலை சரளமாக எடுத்து எறிகிறவன். அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம், அவன் நம்மை போல பாடுள்ள மனிதன்தான். மிஷனரிகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? மிஷனரிகள் சென்று விட்டனர், நாம் தங்கிவிட்டோம், அவ்வளவுதான் வித்தியாசம். எனவே தங்கிவிட்ட நாம் சென்று விட்ட அவர்களுக்காக எவற்றுக்காகலாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். முதலாவது, மிஷனரிகளுடைய ஆன்மீக பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். அது ஏராளம். நண்பர்கள், ஐக்கியம், நல்ல உணவு, இவையெல்லாம் நமக்கு நிறைவாக இருந்தும் எத்தனை முறை பிரச்சனைகள் தலை தூக்கின உடனே அப்படியே துவண்டு சுருண்டு விடுகிறோம் அல்லவா? ஆனால் பணிக்களத்திலே அருட்பணியாளன் தனியாய் நிற்கிறான். அவனுக்கு உடன் ஊழியர் கிடையாதா? உடன் ஊழியன் உண்டு. ஆனால் உடன் ஊழியனும் அவனைப் போலவே போராட்டத்தில் இருக்கும் ஒரு மனிதன் தான். பரிசுத்தத்தை குலைத்துவிட, மிஷனரிகளுடைய பரிசுத்தத்தை குலைத்துவிட என்ன காரியங்கள் எல்லாமோ நிகழலாம்.
அவற்றை நாம் வரிசைப்படுத்திக் கொண்டால் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு நமக்கு எங்கே இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் அவர்களுக்கு பணிக்களத்திலே உண்டு. அவர்கள் விழுந்து விடாதிருக்க நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். சில பணிக்களங்களிலே ஆன்மீக உற்சாகத்தை தக்க வைத்துக் கொள்வது அவ்வளவு கடினம். நானும் என் மனைவியும் ஏறத்தாழ 10 ஆண்டுகள் பல்வேறு தமிழல்லாத மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்று மிஷனரி பணிக்களங்களிலேயே தங்கி குடியிருந்து அங்கே உள்ள நிலைகளை நன்றாக நாங்கள் கவனித்தோம். கர்நாடகா சென்றோம், மகாராஷ்டிரா சென்றோம், ஒரிசா சென்றோம், மத்திய பிரதேசம் சென்றோம். ஒரிசாவிலே 2.5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் இருந்தோம். அந்த 3 ஆண்டுகளும் என்னுடைய ஆவிக்குரிய அனலையும் உற்சாகத்தையும் காத்துக்கொள்வது எனக்கு பெரும்பாடா இருந்தது. ஏனென்றால் அந்த மாநிலம் முழுவதும் ஒரு ஆன்மீக இருட்டு, ஆன்மீக குருட்டு அப்படியே நிறைந்திருக்கிறது. ஒரு டிப்ரெஷன், ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன். அப்படியானால் மிஷனரிகளுக்காக நாம் எவ்வளவு பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும் என்று பாருங்கள். இரண்டாவது, அவர்களுடைய உடல் பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதிக வெயில் அல்லது அதிக குளிர், சுகாதார வசதி கிடையாது, மருத்துவ வசதி மிகவும் குறைவு, பலவிதமான தொத்து நோய்கள், மலேரியாலாம் ரொம்ப காமம். இதனால் அவர்களுடைய உடல்நலம் வெகுவாய் குறைகிறது. மிஷனரிகளிலே கிட்டத்தட்ட பாதி பேர் ஒரிசா போன்ற மாநிலங்களிலே வேலை செய்கிறவர்கள் மலேரியாவினால் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு தடவை மலேரியா வந்தால் அதை உடலிலிருந்தே முழுவதும் அகற்றுவது கடினம் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார். பலமுறை 2-3 நேரம் ஒரு ஆளுக்கு மலேரியா அட்டாக் வந்தால் அவர் மொத்தத்திலே அவர் அவ்வளவு பலவீனமாகி விடுகிறார். எங்களுடைய சில நல்ல மிஷனரிகள் சிலரை இந்த மலேரியா அவ்வளவாய் பாதித்து அரையாளாக்கி விட்டது. அது மட்டுமல்ல, காட்டு மிருகங்கள், விஷப்பூச்சிகள், விபத்துக்கள், சமூக விரோதிகள், இப்படி நற்செய்திக்கு எதிரானவர்கள், எத்தனையோ காரியங்களில் இருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு வேண்டும். மூன்றாவது, அவர்களுடைய மனநிலை பிரச்சனைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள் கூட இல்லை, இனத்தார் தூரத்தில் இருக்கிறார்கள், தாய்மொழியில் நெஞ்சு விட்டு நெஞ்சு, இருதயம் விட்டு இருதயம் பேசக்கூடிய நண்பர்கள் கிடையாது. இவர்களெல்லாம் விட்டு பிரிந்திருத்தல், பணிக்களத்தில் உள்ள மக்களின் எதிர்ப்பு, புதிய மொழி, ஊழியத்திலே கனி இல்லாமை, சோர்வு, தளர்ச்சி, இப்படி ஏராள காரணங்களாலே அவருடைய மனநிலை வெகுவாய் பாதிக்கப்படுகிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் தைரியமாய் இருக்க வேண்டுமானால் நாம் இடையறாது அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். 4வது, மிஷனரிகளுக்கு பொருளாதார பிரச்சனை உண்டு. அவர்கள் மிக எளிய வாழ்க்கை தரத்தை மேற்கொண்டாலும் அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. அதிக வெயிலை சமாளிக்க ஏர் கூலர் வேணும், அதிக குளிரை மேற்கொள்ள ஸ்வெட்டர் வேணும். பல ஆயிரங்கள் சம்பாதிக்கிற மனிதர்களுக்கே, மிஷனரி ஊழியத்திற்கு போகாமல் ஆங்காங்கே இருந்து பல ஆயிரங்களை சம்பாதிக்கிறவர்களுக்கே எப்பொழுது பார்த்தாலும் பண பற்றாக்குறை என்று நாம் சொல்லுகிறோமே. ஏதோ நிறுவனங்கள் கொடுக்கிற சிறிய உதவி தொகையில் கைக்கு வாய்க்கும் என்று இருக்கிற நிலையிலே இவ்விதமான எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ், கூடுதல் செலவுகளை எல்லாம் அவர்கள் எப்படி சமாளிப்பார்கள்? எதிர்பாராத செலவுகள் எல்லாம் அவர்களுக்கு சில வேளைகளிலே வந்து விடுகின்றன. இப்படி வருவதால் அநேகர் ஊழியத்தை விட்டும் போய்விட்டார்கள். வெளியே தெரியாது, இதனால் அதனால் என்று சொல்வார்கள். ஆனால் பணப்பிரச்சனையினாலே ஊழியத்தை விட்டு போனவர்கள் ஏராள பேர் உண்டு. 5வது, மிஷனரிகளுடைய ஊழிய பிரச்சனைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். திடீரென்று அவர்கள் குழுவில் இருந்து தேமா என்கிறவன் விலகிவிடுவான். ஒரு சிறிய வாக்குவாதத்தினால் பர்னபா போன்ற நல்ல ஊழியர்கள் விலகிவிடுவார்கள். கண்ணனாகி அலெக்சாந்தர் போனவன் அவர்கள் மிஷனரிகளுக்கு பெரிய துன்பம் கொடுப்பான். புதிய விசுவாசிகள் நன்றாக வளர்ந்து கொண்டிருப்பார்கள். திடீரென்று யாரோ அவர்களை ஏமாற்றி அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு வழி விலகி போவார்கள். 5 முக்கியமான பிரச்சனைகள்: ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்ஸ், பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், பினான்சியல் ப்ராப்ளம்ஸ், மினிஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ். இன்னும் நீங்கள் கற்பனை செய்து பார்த்தால் எத்தனையோ பிரச்சனைகளை நாம் கொண்டு வரலாம் மனதிலே. நீங்கள் குடும்ப ஜெபத்திற்காக முழங்கால் படியிடும் பொழுது 4 பேர் 5 பேர் நீங்கள் அங்கத்தினர்கள் இருப்பீர்கள் என்றால் ஆளுக்கு ஒரு மிஷனரி பெயரை சொல்லிவிட்டால் ஒரு நாளைக்கு நீங்கள் 4-5 மிஷனரிகளுக்காக ஜெபித்து விடலாம். ஒரு மாதத்திற்கு நீங்கள் 150 பேரை நீங்கள் ஜெபத்திலே நீங்கள் கவர் பண்ணி விடலாம். ஒரு எளிய முறை. உங்களுக்காக ஜெபிப்பது இருக்கட்டும், ஆனால் மிஷனரிகளுக்காக நீங்கள் அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தால் ஆண்டுடைய உள்ளம் குளிரும். ஊழியக்காரருடைய நன்மையை விரும்புகிற தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். அவர்கள் நம்மை நம்பி கிணற்றுக்குள் இறங்கிவிட்டார்கள் மிஷனரிகள். அவர்களை தாங்குகிற கயிறு நம்முடைய ஜெபமே. ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லை. முக்கியமாக மிஷனரி பணிக்களத்திலே இங்கே நாம் ஜெபிக்காவிட்டால் அங்கே கிடையாது.
நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு மிஷனரி ஊழியத்திற்கு போக முடியவில்லையே, எனக்கு அழைப்பு வரவில்லையே என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். நான் ஒன்று சொல்லுகிறேன், சப்ளை லைனர்ஸ் will be equally rewarded like the front liners. நீங்கள் ஊழியரை தாங்கும் வரிசையில் இருப்பீர்களானால், அதை உத்தமமாய் செய்வீர்களானால், ஊழியத்திற்காக முன்னாலே சென்றிருக்கிற அவர்களைப் போலவே ஆண்டவர் உங்களுக்கும் பிரதிபலன் அளிப்பார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அவர் அப்படியே செய்வார். உற்சாகமாய் ஊழியங்களை தாங்குங்கள். இப்பொழுது நீங்கள் செய்கிறதை விட அவர்களுக்கு கூடுதல் ஜெபியுங்கள். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையிலே ஊழியக்காரருடைய சுகத்தை நீர் விரும்புகிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய பணிக்காக, உம்முடைய இறையரசினுடைய விரிவாக்கத்திற்காக முன்னணி பணிக்களங்களுக்கு சென்றிருக்கிற இந்த அருமையான ஊழியரை எல்லாம் நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்களோட கூட இருந்து அவருடைய எல்லா பிரச்சனைகள் நடுவிலும் அவர்கள் நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் நிமிர்ந்து நின்று ஊழியத்தை தொடரத்தக்கதாக அவர்கள் கரங்களை, அவர்கள் கால்களை, அவருடைய உள்ளங்களை, அவருடைய உடல்களை கர்த்தாவே நீர் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்காக போதுமான அளவு கிரமமாக ஜெபிக்காத எங்களுடைய குற்றத்தை எங்களுக்கு மன்னியும். இன்றிலிருந்தாவது தினமும் மிஷனரிகளை உம்முடைய கிருபாசனத்திற்கு முன்பாக நினைவு கூற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.